இயக்கம் சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதுச்சேரி மாநிலம் ஒருங்கிணைந்த கோஜோரியோ கராத்தே சங்கம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் புதுச்சேரி அரசு முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள உயிர்காக்கும் தடுப்பூசி முகாம் உருளையன்பேட்டை ITIயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோஜோரியா கராத்தே சங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவர் சரண்யா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் புதுச்சேரி மாநிலம் ஒருங்கிணைந்த கோஜோரியா கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் இளைஞர் அணி தலைவர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு உயிர்காக்கும் தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மூத்த நிர்வாகிகள் கலியன், சிவராஜ், கப்பல் குணசேகரன், ஜக விநாயகம், செங்குட்டவன், பாலு, பாபு, பழனி, ரஞ்சித், சுரேந்தர், செவிலியர்கள் தேவி, அமுதா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த தடுப்பூசி முகாமிற்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டு பயன்பெற்றனர். மேலும் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தடுப்பூசி செலுத்தி கொண்டோருக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் தடுப்பூசி செலுத்தி கொண்ட நபர்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 20 அதிர்ஷ்ட நபர்களுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தடுப்பூசி முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் மற்றும் கோஜோரியா கராத்தே சங்கத்தின் பொறுப்பாளர் ஜஸ்டின் சிறப்பாக செய்திருந்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 126 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 98 நபர்களுக்கும், காரைக்காலில் 18 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 8 நபர்களுக்கும் என மொத்தம் 126 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 922 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 1,17,518 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,787 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,20,227 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும், மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அரசு நிதி உதவி உரிய பயனாளிகளுக்கு சென்றடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நலசங்கம் கோரிக்கை. புதுச்சேரி பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நலசங்கம் சார்பில் நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கட்டணத்தை முறைப்படுத்தி அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி கட்டணத்தை புதுச்சேரி அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்றும், தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒவ்வொரு பாடத்திற்கும் வெவ்வேறு கட்டணங்கள் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், தனியார் மற்றும் அறிவியல் கல்லூரியில் 50% இடங்களை அரசு ஒதுக்கீடு பெற்று சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை அதிக பணம் கொடுப்பவர்களுக்கு விற்பனை செய்யாமல் தடுத்து நிறுத்தி தனியார் கல்லூரிகள் அதிகபட்ச மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தார். நயினார் மண்டபம் நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். இவ்வாண்டு கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கொரோனா பேரிடர் காலம் என்பதால் செடல் உற்சவம் மிக எளிமையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சமூக இடைவெளி பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இன்று குரு பூர்ணிமா பூஜை தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரவர்கள் வசிக்கும் பகுதியில் அனைவராலும் அங்கீகரிக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து பாராட்டுகளை தெரிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இன்று புதுவை அண்ணா சாலையில் உள்ள பஸ்வநாத் ஜெயின் கோவிலில் பல்வேறு உயரிய குருக்களை சந்தித்து மரியாதை செலுத்தினார்கள். முதலாவதாக பிரம்ம பூஜை அரவிந்த் சாகர் சூரியவர்ஜியை கோவிலில் சந்தித்து கௌரவம் செய்து மரியாதை செலுத்தினார்கள். அப்போது ஜெயின் கோவிலில் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை குறித்து இணைய வழி கருத்தரங்கத்தில் ஏராளமானோர் பங்கு பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மகளிர் ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இணைந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இணைய வழி கருத்தரங்கம் புதுச்சேரி மகளிர் ஆணைய அலுவலகத்தில் ஆணைய தலைவி ராணிராஜன் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த சட்டம், மேலும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வு, அவற்றை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து இணைய வழி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அசோகன், கல்வித்துறை இயக்குனர் ருத்ரா கவுடு, காஞ்சி மாமுனிவர் கல்லூரி இயக்குனர் செல்வராஜ், பேராசிரியர் மேரி ஜோஸ்பின், அருணா, புதுச்சேரி அரசு சட்டத்துறை அதிகாரி ஜான்சி மற்றும் டாக்டர் வித்யா ராம்குமார் உறுப்பினர் செயலர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு பணியிடங்களில் வேலை செய்யும் ஆண்கள், பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எவ்வாறு உட்படுத்தப்படுகிறார்கள், அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் கல்வித்துறையை சார்ந்த உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மகளிர் ஆணையம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஹரியானாவில் தேசிய அளவில் நடைபெறவிருக்கும் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்காக புதுவை மாநிலம் குத்துச்சண்டை வீரர்கள் ஹரியானாவிற்கு புறப்பட்டு சென்றனர். ஹரியானா மாநிலத்தில் தேசிய அளவில் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக புதுவை மாநிலம் குத்துச்சண்டை வீரர்கள் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து இன்று ஹரியானாவிற்கு ரயிலில் புறப்பட்டு சென்றனர். தேசிய அளவில் நடைபெறவிருக்கும் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெறுவதற்காக குத்துச்சண்டை வீரர்கள் புதுவை மாநிலம் குத்துச்சண்டை சங்க நிறுவனரும் செயலாளருமான கோபு, பொருளாளர் கண்ணன், இணை செயலாளர் தினகரன் ஆகியோர் தலைமையில் வாழ்த்தி வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி ராஜா, சந்திரமோகன், அய்யனார், பிரபாகரன் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு குத்துச்சண்டை வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் விருது வழங்கும் விழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி முன்னிலை வகித்தார். சங்க செயலாளர் சுந்தர் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு யோகாவிற்கு உலக அளவில் சிறப்பாக சேவை செய்து வரும் மீனாட்சி தேவி பவனானி அம்மா வாழ்நாள் சாதனையாளர் விருதும், மேலும் யோக கலையில் சிறந்து விளங்கி வரும் அன்பழகன், கங்காதரன், தேவசேனா, பவனானி, லலிதா சண்முகம் ஆகியோருக்கு யோக கலைமாமணி விருதுகளையும் வழங்கினார். விழாவின் முடிவில் சங்க துணைத் தலைவர் செந்தில்குமார் நன்றியுரையாற்றினார். இவ்விழாவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நன்றி நன்றி நன்றி. மற்ற ஆசிரியர்களும் அவர்களுக்கு திவ்யா ஜோசப் அவர்களே, மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் யோகச்சம்மல் கே சுந்தர் அவர்களே, யோக திலகம் கஜேந்திரன் அவர்களே, நிர்வாக குழு பாண்டிச்சேரி யோகாசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் துணைத் தலைவராக விளங்கும்
திரு புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்று மூலவர் அபிஷேகமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் வைத்தியநாத குருக்கள் செய்திருந்தார். இருண்டு கிடந்த மாதா கோவில் வீதி திருவி அனிபால் கென்னடியால் ஒளி பெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுநாயபேட் மாதா கோவில் வீதியில் 10 வருடங்களாக இல்லாத மின்விளக்கு அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருவி அனிபால் கென்னடி அவர்களால் இன்று 2 இடம் ஒளி பெற்றது. திபுநாயபேட் மாதா கோவில் வீதியில் 10 வருடங்களாக இருளில் சூழ்ந்து கும்மெரிட்டாக நிறைய சமூக விரோத செயல் நடைபெறும் சூழல் இதுவரை அதிகப்படியாக நடந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருவி அனிபால் கென்னடி அவர்களிடம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருவி அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் மற்றும் செயற்பொறியாளர் அவர்களுக்கு மனு அளித்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று மின்விளக்கு பொருத்தப்பட்டது. மின்விளக்கு கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் கையோடு முடித்தார். இவர் இத்தகைய செயலால் பொதுமக்கள் மனமுருகி பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில இளைஞர் அணி ராஜி, ஈசாக்கு, ஊர் மகளிர் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் உடன் இருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் இந்திரா காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னபூர்ணா திட்டம் தொடங்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னபூர்ணா திட்டத்தை தொடங்கி வைத்து அங்குள்ள பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கி ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் திருஞானம், பொருளாளர் டாக்டர் லட்சுமி, துணை ஆளுநர் சுரேஷ், சோன் செயலாளர் கந்தன் மற்றும் முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கம் சமூகங்கள் நிறைவடைகின்றன.